ரூபாய் நோட்டு செல்லாது அறிவிப்பால் புத்தகத்தை வாங்குவதற்கு முன் 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு புத்தகத்தை பார்க்க வேண்டி இருப்பதாக முன்னாள் எம்எல்ஏ பழ கருப்பையா தெரிவித்தார். இது குறித்து அவருடன் நம்முடைய செய்தியாளர் கோபால் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் நடைபெற்று வரக்கூடிய பப்பாசி நடத்துகின்ற 40வது புத்தக கண்காட்சியில் இலக்கிய உலகம் அறிந்த ஒரு மிகப்பெரிய மனிதர், அரசியல்வாதி, நல்ல வாசிப்பாளர், நல்ல பேச்சாளர் திரு பழ கருப்பையா அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் வாசிப்பு குறித்து அவரிடம் கேட்கலாம். சார், புத்தக திருவிழாவில் இன்றைக்கி நான் பார்க்கும்போது நிறைய கூட்டங்கள், மக்கள் கூட்டம் இருக்குது, இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல வாசிப்பாளராக இந்த குழந்தைங்கள்லேருந்து அவங்க எந்த மாதிரி தன்னுடைய வாசிப்பை மெருகேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் இந்த புத்தக கண்காட்சிக்கு 40 ஆண்டுகளாக வருகிறேன். அப்பொழுது மதுரையில் காரைக்குடியில் இருந்த காலத்திலிருந்து இதற்கென்றே மெனக்கட்டு வருகின்ற பழக்கம் எனக்கு இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குகின்ற இயல்புடையவன் நான், எல்லா வகையான நூல்களும். ஆனால் இப்பொழுது என்னுடைய பணத்தை நானே எடுக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் அந்த வாங்குதல் என்பது மிகவும் சுருங்கிவிட்டது என்று தான் நினைக்கின்றேன். உள்ளே போன உடனே சில்லறை வைத்திருக்கிறீர்களா 2000 ரூபாய்க்கு என்று கேட்டுவிட்டு தான் நுழைய வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒவ்வொருவனையும் தன் பணத்தை வைத்திருக்கின்றவனையே ஒரு களவாணியாக ஆக்கி விடுகின்ற ஒரு நிலைமை வந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஆண்டு தான் கொஞ்சம் சுருக்கத்தோடு என்னுடைய வாங்குதல் நடக்கிறது. இன்னொன்று, காலம் செல்ல செல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன், மாலை பொழுதாகிவிட்டது. ஆகவே இனிமேல் என்னுடைய பொழுது சுருங்கிவிட்டது. உங்களுக்கு பையில் இருக்கிற பணம் சுருங்கிவிட்டால் தேர்வு செய்து செலவழிப்பீர்கள். அதுபோல் காலம் சுருங்க சுருங்க வெட்டியாக படிக்கின்ற பழக்கமெல்லாம் போய் தேர்ந்து தெளிந்து படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் காலப்போக்கில் ஏற்பட்டு விட்டது. அதனாலே பல பேர் புத்தகம் தந்தாலே நான் வேண்டாம், நான் படிப்பதில்லை, சில நூல்களை மட்டுமே திரும்ப திரும்ப படிப்பதற்குரிய காலமாக ஆகிவிட்டது என்று நான் சொல்வது வழக்கம். அதனாலே கல்வி கரையில்லாதது, மனித வாழ்க்கை ரொம்ப சுருக்கமானது. ஆகவே தேர்வு செய்து படித்தால்தான் வளர்ச்சி ஏற்பட முடியும்.